சிறுகடிக்க ஆசை சீரியலில் நம்ம முத்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா மனோஜிக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்ததுன்னே தெரியல, அவன் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை, ஜெயிலில் இருந்துக்கிட்டு எப்படி அவ்வளோ பணத்தையும் அவனுக்கு போட்டு விட்ருப்பாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு கை ஜோசியக்காரரு வராரு. வந்தவர் சும்மா இல்லாமல் நம்ம முத்து கையை பார்த்து உன்னோட எதிர்காலத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உனக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை வரப்போகுது, உன் வாயை கொஞ்சம் அடக்கி வை, நீ எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சே செய்யி அப்படின்னு அட்வைஸை போட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அதே டைமில் நம்ம முத்துவுக்கு பார்த்திங்கன்னா அரசியல்வாதி, அதாவது பூ கட்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த அரசியல்வாதி ஃபோன் பண்ணி கூப்பிடுறாப்புல. நம்ம முத்துவும் பெரிய சவாரி வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமாக போகிறாப்புல. ஸோ ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் இப்போவே தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும் அவங்க பிளேஸ்க்கு போயிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த அரசியல்வாதிக்கு ஆந்திரா அரசியல்வாதி ஃப்ரெண்டாக இருப்பாராட்டுக்கு, அவர் வந்திருப்பாராட்டுக்கு. அவருக்கு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் எடுக்கணும், அதுக்காகத்தான்ப்பா, உனக்கு தானே நல்லா தெரியும் எந்த இடத்துக்கு போய் எடுக்கணும்னு, அழைச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. நம்ம முத்துவும் சரிங்க தலைவரே அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அதே டைமில் நம்ம மனோஜ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டு கார் எடுக்கிறதுக்காக அதே இடத்துக்கு போயிட்டு ஒரு காரை பார்த்து பிடிச்சி போய் புக் பண்ணி ரோகிணியும் வர வைக்கிறாப்புல. இங்கே அரசியல்வாதியும் முத்துவும் அதே கார் ஸ்டாப்புக்கு போயிட்டு அவங்களும் அதே காரையே தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை தேர்ந்தெடுத்தோடனே இந்த காரை இப்போ தான் ஒரு பெரிய தொழிலதிபர் புக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அந்த கடை ஓனர் சொல்கிறாரு. பெரிய தொழிலதிபரா, அவர்கிட்ட நான் என்ன பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு முத்து போய் பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம மனோஜ் தான். என்னது, இவன் பெரிய தொழிலதிபரா, இவன் தொழிலே இல்லாமல் வெட்டியாக சுற்றுற பையா, இவன் போயிட்டு தொழிலதிபருங்கிறீங்களே, இவன் என் அண்ணன் தான், இவனை நம்பிலாம் கார் கொடுத்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டே கட்டவே மாட்டான், எடுத்துக்கிட்டு ஓடிடுவான் காரை அப்படி இப்படின்னு நம்ம மனோஜை பற்றி தப்பு தப்பாக நம்ம முத்து சொல்லி வைக்கிறாப்புல. ஸோ உண்மையை தான் சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அந்த காரு விற்கிறவங்க அந்த கடை ஓனர் பார்த்திங்கன்னா, முத்து நீ தான் எனக்கு நல்லா தெரியும், உனக்கே அந்த காரை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அந்த அரசியல்வாதிக்கே பார்த்திங்கன்னா அந்த காரை பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.